ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 2 பவுனில் தாலி செயின் வாங்கணும். அதுக்கு வந்து நான் எப்படி சேமிக்கலாம், என்ன மாடல் வந்து வாங்கினா நல்லாயிருக்கும், அதை பற்றி எனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். 2 பவுனில் நீங்கள் தாலி செயின் வாங்குறதுக்கு என்ன மாதிரி வந்து பிளான் பண்ணலாம், நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டால் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும், அதுவே வந்து நகை சீட்டு போடாமல் டைரெக்டாக போய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகும், அதுவே நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இதில் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நகை சீட்டு போடுறதுனால என்ன லாபம், இல்லை சீட்டு போடாமல் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸஸாக வரும், இந்த மாதிரி எல்லா கால்குலேஷனும் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்தில் 2 பவுன் தாலி செயின் வாங்க எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுனு தாலி செயின். அதுவே வந்து நீங்கள் 2 பவுனில் நீங்கள் வேறு ஏதாவது வளையல் வாங்குறதா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நெக்லஸ் வாங்குறதா இருக்கலாம். ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 வருஷத்துக்குள்ளே எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ 1 இயர் அப்படின்னா நம்ம வந்து நகை சீட்டு போட்டு வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நகை சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 பவுன் வாங்க முடியும் அப்படிங்கிறத உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து 2 பவுன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி அல்லது கோல்டு காயின் உங்களுக்கு இதில் எது வந்து சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளானை வந்து பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தாலி செயின் வந்து என்ன மாடல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத ஒரு மாடலுக்காக காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடல் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல். இது வந்து நான் வந்து செயினா வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பவுனில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இன்னொரு மாடல். இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிஞ்சு போகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு தாலி செயின் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பியூட்டியாக இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு தீபாவளிக்கு நான் வந்து நகை சீட்டு தான் போட்டு வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இது ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நகை சீட்டு ஒன்று போட்டு அதில் வந்து மீதம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து கேஷ் பே பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் இன்னொரு செயின் இருக்கிறதுனால அதை நான் போட்டிருக்கேன். அதனால் இது வந்து உங்களோட நான் ஷோ பண்ணுறேன். இது ஒரு மாடல். இந்த மாடலுமே வந்து ரொம்ப நல்ல மாடல்னு சொன்னாங்க. இது 2மே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம கடைகளில் போய் பார்த்துட்டு அதில் வந்து எது வந்து உங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 2 பவுன் வாங்குறதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு அதாவது 21/8/24 அன்னைக்கு ரூ. 6,710. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 or 2 மந்த்தில் நம்மளுக்கு வந்து 4,000 வரைக்கும் ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் நிறைய வந்து தங்கம் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேமிச்சுட்டு இருந்தோம். நானுமே சேமித்தேன். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் முன்னாடி அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கினதுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் வந்து ஒரு ரூ. 250 வரைக்கும் கிராமுக்கே ஏறி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அந்த பில்லையுமே. அதாவது 15 டேஸ் முன்னாடி நான் வாங்கினதுனால எனக்கு என்ன அமௌண்ட் வந்துச்சு, அதுவே நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது கூட உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து 1 பவுன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 கிராம் அப்படின்னு தெரியும். அதனால் 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா ரூ. 53,680. அப்போ 1 பவுன் வந்து ரூ. 53,680. அதுவே நீங்கள் 2 பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரூ. 1,07,360. அதாவது இன்னைய ரேட்டுக்கு ரூ. 1,07,360 நம்ம வந்து கோல்டோட ரேட்டுக்கு மட்டும் நம்ம வந்து கோல்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் நம்ம வாங்க போகிறோம் இல்லைங்களா, அப்போ 1 வருஷம் அப்படிங்கிறப்போ கோல்டோட ரேட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1 கிராம் ஒரு ரூ. 7,000 வருது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட் தான். நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ரூ. 7,000 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவுக்கு நகை சீட்டு போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரூ. 7,000 இருக்கும் பொழுது 16 கிராம் அதாவது 2 பவுன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 16 × 7,000 1,12,000. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு வருஷத்தில் 2 பவுன் வாங்குறதுக்கு ரூ. 1,12,000 தேவைப்படும். நகைக்கு மட்டும் கோல்டுக்கு மட்டும் இது தேவைப்படும். அப்போது நம்ம வந்து நகை சீட்டு எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1,12,000 டிவைடட் 11. ஏன்னா நகை சீட்டு வந்து எல்லா கடைகள்லையும் 11 மாதங்கள் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதனால் 1,12,000க்கு நம்ம வந்து நகை வாங்கணும் அப்படின்னா அதை வந்து 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரூ. 10,181 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூ. 10,000 ரவுண்டாக ரூ. 10,000 நம்ம வந்து இப்போதைக்கு நகை சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா 2 பவுன் வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மந்த் கழித்து வாங்கிக்க முடியும்.
அப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து அப்போ ரூ. 5000 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னாகும் 1 பவுன் வாங்க முடியும். இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ரூ. 5000 நகை சீட்டு போட்டு அடுத்த ஆடி பெருக்கில் வந்து 1 பவுன் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து போட முடியுதா அப்படின்னு தெரியல. சப்போஸ் போட முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ நகை சீட்டு வந்து 2 பவுன் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் போடும்போது கண்டிப்பாக ரூ. 10,000 நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா 11 மாதம் கழிச்சு 2 பவுன் வாங்கிடலாம். இந்த 2 பவுன் 11 மாதத்துக்கு ரூ. 10,000 போட்டோம்னா ரூ. 1,10,000 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து 1,10,000க்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 பவுன் வந்து கிடைச்சிரும். அது எப்படி 2 பவுன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜே ஃப்ரீ அப்படிங்கிற கடையில் வாங்கினோம் அப்படின்னா மட்டும்தான். வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ கொடுப்பாங்க. அது இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 1,10,000 ப்ளஸ் வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு வந்து 3% இல்லைங்களா? அப்போ 100க்கு ரூ. 3 அப்படின்னா 1,10,000க்கு ரூ. 3,300. அப்போ ஒரு ரூ. 1,13,000 என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துட்டு 11 மாதம் நகை கட்டிட்டு 11 மாதத்துக்கும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோல்டாக வரவு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக 100% வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கடையில் தான் நீங்கள் வந்து வாங்கும்பொழுது இது வந்து ரூ. 10,000 நகை சீட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2 பவுன் வந்து தாராளமாக வாங்க முடியும். இப்போ சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 50% தான் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீங்கிறாங்க. 50% வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 பவுன் நகை சீட்டு போட்டு தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா ரூ. 10,000 நகை சீட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக 11 மந்த் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 2 பவுன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுவே வந்து நம்ம வந்து நகை சீட்டு போடாமல் நகை வாங்குறோம் அப்படின்னா இந்த ரூ. 1,00,000 நம்ம கையில் வச்சுட்டு வாங்குவோமா அப்படின்னா நிறைய பேர் வந்து இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும். ஆனால் நம்ம பழைய நகை ஏதாவது வச்சுருக்கோம் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கோல்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூ. 7,000னா ரூ. 1,12,000 வருது. இப்போ வந்து நம்ம வாங்குற தாலி செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் தான் நான் போட்டிருக்கேன். 12% இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100க்கு ரூ. 12 கொடுக்கணும். அதுவே 1,12,000க்கு நம்ம ரூ. 13,440 வேஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரூ. 1,12,000 ப்ளஸ் ரூ. 13,440 வந்துச்சுன்னா ரூ. 1,25,440 வரும். அதாவது இது வந்து வேஸ்டேஜ், இது வந்து கோல்டோட ரேட். அப்போ ரூ. 1,25,440 நம்மளுக்கு 2 பவுனுக்கு தேவைப்படும். நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு வாங்கினாலும் சரி இல்லை கேஷாக ரெடி பண்ணி வாங்கினாலும் சரி இந்த அமௌண்ட் வரும். இது இல்லாமல் நம்ம வந்து 3% இந்த 3% பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போடுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வேஸ்டேஜோட என்ன ஒரு அமௌண்ட் வருதோ அதுக்கு வந்து நம்ம 3% பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 100க்கு ரூ. 3 அப்படின்னா 1,25,440க்கு 3,750 வருது. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் டோட்டலில் சேர்த்துக்கணும். அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா 1,25,440 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 3,750 கொடுத்தோம்னா 1,28,750. இப்போ நகை சீட்டு போடும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சது, எவ்வளவுக்கு வந்து நம்ம வந்து 2 பவுன் வாங்க முடியுது. அதுவே நகை சீட்டு போடாமல் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். இப்போ டிஃப்ரென்ஸையும் நம்ம இதில் பார்த்துடலாம். கோல்டு சீட்டுக்கு போட்டு வாங்கினோம்னா அப்ராக்சிமேட்டாக 1,13,000க்கு 2 பவுன் வாங்கிட முடியும். ஆனால் நீங்கள் பழைய நகையை கொடுத்தோ இல்லை கேஷாக கொடுத்து வாங்கணும்னா 1,28,750. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 15,750. இப்போ இந்த 15,750 நீங்கள் நகை சீட்டு போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா இது நம்மளுக்கு லாபமாக இருக்கும். அப்போ இந்த 15,000க்கு தாராளமாக என்ன பண்ணலாம் 2 கிராம் அதாவது 1/4 பவுன் நம்ம சேர்த்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பா நகை சீட்டு போட்டு வாங்கும்போது எவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னு. அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நகை தேவைப்படுறவங்க நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா நகை சீட்டு போட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம கேட்ட சகோதரியுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுன் ஒரு வருஷத்துல வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 10,000 நகை சீட்டு போடுங்க. எங்க வந்து கிராம ஆட் பண்றாங்களோ அந்த கடையில போடுங்க, போட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுவே வந்து உங்களுக்கு நகை தேவைப்படலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு நீங்கள் வாங்கும் பொழுது அதில் லாபமும் இருக்குது. சப்போஸ் வந்து அது கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 பவுனுக்கு 1,12,000 வேஸ்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 2% போட்டிருக்கிறேன். பட் நிறைய கடைகளில் 3% வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. 100க்கு ₹2 1,12,000 அதுக்கு பார்த்தீங்கன்னா 2% 2,240. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 1,14,240. இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜிஎஸ்டி 3% கட்டணும். அப்போ 100க்கு ₹3 1,14,240க்கு 3,427. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,17,667. இப்போ இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டால் 11 மாசத்துல 1,13,000க்கு என்ன ஆயிரும் நம்மளுக்கு வந்து 2 பவுன் கிடைச்சிரும். நகை சீட்டு போடலைன்னா 1,28,750. அதுவே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக காயினா வாங்குறீங்கன்னா 1,17,667. இதுதான் வித்தியாசம். இதில் வந்து உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுவே நான் 15 டேஸ் முன்னாடி நம்ம வந்து கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிருக்கும் போது நான் வந்து கோல்டு வந்து 2 பவுன் வந்து காயின் வாங்கினேன் இல்லைங்களா, அது வாங்கினதுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து 3,800 வாங்கியிருக்கிறேன்.
இது வந்து நான் வாங்கினது வந்து 4.5 மில்லிகிராம் ஒன்று, 4 கிராம் ஒன்று, அடுத்தது 8, 5 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16.10 மில்லிகிராம். அப்போ 2 பவுன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3% விஏ போட்டிருக்காங்க, வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,09,000 தான் வந்துச்சு. 1,09,890 ரூபாய்க்கு நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா வாங்கிட்டேன். அப்போது இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 2 பவுன் வாங்குறதுக்கு இப்போ இங்கே வந்து 1,17,000 வந்திருக்கு, இங்கே 1,09,000 வந்திருக்கு. இப்போ 10,000 வச்சா கூட ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வாங்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு 7,000 10,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்குது. இந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? இதுதான் நான் வாங்கின கோல்டு காயின். இது வந்து 1 பவுன் 8 கிராம், இது வந்து 4 கிராம் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். இது வந்து 2 பவுன். இதுதான் நான் வாங்கினது. எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும், உங்கள் கையில் பணம் இருக்கும், அப்போல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டு, கோல்டு காயின் பெஸ்ட்டா, சிட்டு போட்டால் பெஸ்ட்டா, இல்லை கேஷ் கொடுத்து வாங்குறது பெஸ்ட்டா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.